எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். 30 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டேவோட ஸ்டடி பிளான் தான். நம்மளுடைய ஸ்டடி பிளான் 30 டேஸ் ஸ்டடி பிளானுக்கான ப்ளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்க, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேர்ட் டேயில் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, தமிழில் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேயில் 6th 7th கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இது ரெண்டுமே நியூ புக்கு அண்டு ஓல்டு புக். ஓகேங்களா? இது நான் எப்படி படிப்பேன் அப்படின்றத உங்களோட சொல்லிக்கிறேன். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டைம் அண்ட் ஒர்க்கு. ஜிஎஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸு, செகண்டு ஜியாகிரஃபி. ஓகேங்களா? இது ரெண்டு மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது. இந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் நியூ அண்டு ஓல்டு புக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் இதை எப்படி ரிவிஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். இதிலிருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இந்த டேயில் நான் பார்த்தேன். 6th 7th சொல்லியிருந்தேன் இல்லையா, நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில். அதில் இப்போ நமக்கு பாரதியார் வருவாங்க, பாரதிதாசன் வருவாங்க, நாமக்கல் கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதில் யார் யாரெல்லாம் கவர் ஆகிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் நான் ரிவிஷன் பண்ணிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் இயரில் பர்டிகுலர் டாப்பிக்கில் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா, நம்ம சீக்கிரமே வந்து இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டால் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 3rd லெசனு 4th லெசன். ஓகேங்களா? இது ரெண்டுமே 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். அப்போ நான் 10th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, இதில் வேளாண்மை கூறுகள் இருக்கும், இது முடிச்சிருக்கேன். வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த 4 டாபிக்ஸுமே நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி தேர்ட் டேயில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் 30 டேஸில் நம்ம கொடுக்கக்கூடிய ரிவிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம புக்கை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு தான் உங்களுடைய ரிவிஷன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.